அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. லாஸ்ட் வீடியோவில் யாரை எனக்கு துவா செய்யுங்கன்னு கேட்டிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு ஆமேன்னு சொல்லிட்டு யா அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல் கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. விச் மீன்ஸ் நம்ம பிறருக்காக துவா செய்யும்போது மலக்குமார்களை நமக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசன்ட் டைம்ஸில் நம்ம சலவாத் போட்டிருந்தோம். சலவாத்னால நம்மளுக்கு என்னென்ன சிறப்பு கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி. ஸோ இந்த ஒரு சலவாத்துமே நம்மளுக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து செல்வம், அதாவது பரக்கத் அதிகமாக கிடைக்கிறதுக்கு ஓத வேண்டிய ஒரு சலவாத்து தான். நம்ம ரசூலுல்லாஹ் மேலே ஒரு முறை செலவாத்து சொன்னோம் அப்படின்னா அல்லாஹு தாலா நம்ம மீது 10 முறை அருள் புரிகிறான். அந்த அருள்ங்கிறது குழந்தை செல்வமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், இல்லை நல்ல ஒரு நம்மளுக்கு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கலாம், கடன் இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம், நம்மளுக்கு நேரான வழியாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது அந்த 10 என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த 10 வகையாக அல்லாஹ் நம்ம மீது அருள் புரிகிறான். அப்போ செலவாத்தை நம்ம அதிகப்படுத்தணும். எதுக்கலாம்னா எல்லாத்துக்குமே நம்ம செலவாத்து ஓதலாம். இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை நடக்கணும் அப்படின்னா யோசிக்காதீங்க, செலவாத்து ஓதுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இது நடந்தே தீரணும், எனக்கு ரொம்ப நான் கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் நிற்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஓத வேண்டியது செலவாத்து தான். ஸோ அந்த வகையில் இந்த செலவாத்து எதுக்கு தெரியுமா? வறுமை முற்றிலும் நம்மளை விட்டு விலகிறதுக்கு. அதாவது நம்ம ரொம்ப வறுமையில் சிக்கிட்டு இருக்கோம், எனக்கு செல்வமே எனக்கு வர மாட்டேங்குது, நான் பிற இடத்துல தேவை ஆகிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செலவாத்து ஓதுங்க. ப்ளஸ் எனக்கு அதிகமாக செல்வம் வேணும். இப்போ நம்ம அல்லாஹ்கிட்ட நம்ம எனக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்குறது பேராசை கிடையாது. அல்லாஹ்கிட்ட எப்போவுமே நம்ம தேவையுடையவனாக இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் அல்லாஹ்கிட்ட அதிகமாக பரக்கத்தை கேளுங்க. இப்போ அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட அந்த 10 ரூபாயிலையுமே பரக்கத் இல்லை அப்படின்னா உடனே போயிடும். ஆனால் அதில் பரக்கத் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு மேலும் அதிகரிச்சு தான் இருக்குமே தவிர குறையாது. அதனால் நம்மளோட ஒவ்வொரு செல்வத்துலேயுமே அல்லாஹ் நம்மளுக்கு பரக்கத்தை தரணும் அப்படின்னா, அதிகமாக தரணும் அப்படின்னா இந்த ஒரு செலவாத்தை கண்டிப்பாக ஓதுங்க. இதை செலவாத்தை சுபு தொலைக்கு பின்னாடி 70 தடவையும் இசா தொலைக்கு பின்னாடி 70 தடவையும் நம்ம ஓதி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நம்மளுடைய துவா அல்லாஹ்விடத்தில் கபூலாகணும் அப்படின்னா இந்த ஒரு செலவாத்தை 3 முறை ஓதி நம்மளுடைய துவா கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வானா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மறுமையில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடியும் இந்த செலவாத்தை 7 முறை வழக்கமாக ஓதுற இருந்துச்சு, நம்மளுக்கு அந்த வழக்கம் இருந்துச்சு அப்படின்னா மறுமையை பற்றிய அச்சம் இல்லாமல் நம்ம இருக்கலாமா. அதாவது அல்லாஹோட கருணையால் அவனோட மன்னிப்பும் அவனோட பொருத்தமும் நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதன் காரணமாக சொர்க்கம் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செலவாத் என்ன அப்படின்னா சலவாத்துல் தவக்குல் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய நம்பிக்கை செலவாத். இந்த செலவாத் பேரே இது என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம ஸ்வல்லி அலா சையதினா ஒ மௌலானா முஹம்மது ஒ அலா ஆலி சையதினா ஒ மௌலானா முஹம்மது உபாரிக் வசல்லிம் ஒபிக அஸ்தஈசு ஃபைசினி ஒ அலிக்க தவக்கத்து ஃபஃபினி யா காஃபி இஹ்ஃபினில் முஹிம்மாத்தி மின துன்யா ஒல் ஆஹிரதி ஒயா ரஹ்மான துன்யா ஒல் ஆஹிரதி ஒயா ராஹிமஹுமா அன அபுதுக பிபாபிக். என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் எங்கள் தலைவரும் எஜமானருமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் தம் குடும்பத்தார் மீதும் ஸலவாத்தையும் சலாமையும் பரக்கத்தையும் பொழிவாயாக. இறைவனே, உன்னை கொண்டே நான் உதவி தேடுகிறேன், எனக்கு உதவுவாயாக. உன் மீது நம்பிக்கை வைத்தேன், எனது நம்பிக்கையை நிறைவேற்றுவாயாக. போதுமாக்குபவனே, என்னுடைய இம்மை மறுமை தேவைகளை நிரப்பமாக்குவாயாக. இம்மை மற்றும் மறுமையின் ரஹ்மானே ரஹீமே, உன் அருள் வாசலில் கையேந்தி யாசித்து நிற்கும் அடியான் நான்.
இந்த ஒரு செலவாத்தை நம்ம அதிகமாக ஓதி வந்தோம் அப்படின்னா யாரிடத்துலையுமே தேவையாகாதவங்களாக நம்ம ஆகலாம். மேலும் இறைவனிடத்துல மட்டுமே தேவையுடையவராக ஆகிறதுக்கு இந்த ஒரு செலவாத்தை அதிகமாக ஓதுங்க. செலவாத்தோட பவர் அப்படிங்கிறது அது ரொம்ப ஸ்ட்ராங். நம்ம எதை நாடி கேட்குறோமோ அது நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்மளுக்கு கொடுத்தே தீருவான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இது ஓதுங்க. இது ஓதுனீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்க?